ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1830வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9 பத்துக்கள், 900 பாசுரங்கள், அவற்றை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இன்றைக்கு 10ஆம் பத்திற்குள் நுழைய இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு முன்னுரை, இதுவரை என்ன பார்த்தோம், இனி என்ன பார்க்க போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம் என்பது பற்றிய ஒரு சிறு முன்னுரையுடன் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். சங்க காலத்தை அடுத்த காலத்தில் தமிழகத்தில் மாயோனை வழிபடுவதன் சிறப்பை விளக்கி எம்பெருமானால் மயர்வு அற மதிநலம் அருளப்பட்ட அருளாளர்கள் அருளிய பைந்தமிழ் பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது. இவர்கள் அருளி செய்த பிரபந்தங்களின் தொகை 24. இதில் அமைந்திருக்கின்ற திவ்யமான பாடல்களின் எண்ணிக்கை 4000. இந்த இருள் தரும் ஞாலத்தை திருத்தி பணிக்கொள்ள விரும்பிய சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுள் தலைவரான மாறன் நம்மாழ்வார் பணித்த தமிழ் மறைக்கு 6 அங்கம் கூற அவதரித்தவர் திருமங்கையாழ்வார். இந்த திருமங்கையாழ்வாரது பெருமையை கூறும் கூறத்தாழ்வான் அவர் அருளி செய்த தனியன் பாசுரம் அல்லது சிறப்பு பாசுரம் இது. நெஞ்சுக்கு இருள் கடி தீபம், நெஞ்சுக்கு இருள் கடி தீபம், அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம், தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம், பாரண சாரம், பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி, பரகாலன் பனுவல்களே. பரகாலன் என்பது திருமங்கையாழ்வாருக்கு பெயர் என்பதை நாம் அறிவோம். அந்த பரகாலனுடைய பனுவல்கள், பாடல்கள், அந்த பாசுரங்கள் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம், நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இருளை கடியக்கூடிய இருளை நீக்கக்கூடிய தீபம் அது அந்த பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம். நம்முடைய பிறவி இருக்கிறதே, தொடர்ந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நெடும் பிறவி, அது ஒரு நஞ்சு அல்லவா? அதற்கு ஒரு நல்ல அமுதம். அந்த அமுதம், அந்த பாடல்கள் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம், ஆரணசாரம், பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி. மற்ற சமயங்கள் பஞ்சாக இருக்கின்றதல்லவா, அதற்கு அனலின் பொறி. மற்ற சமயங்களை எல்லாம் அவர் வேறறுத்தவர். அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்ளாத புறச்சமயங்கள், அவற்றைத்தான் அவர் வேறறுத்தார். அப்படிப்பட்ட அந்த பரச்சமய பஞ்சுக்கு அனலின் பொறி இந்த பரகாலனுடைய பாடல்கள். இதில் ஒன்றை விட்டு ஸ்கிப் செய்து அடுத்ததுக்கு வந்தோம். தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் என்று உள்ளது. இந்த ஆழ்வார் ஒருவருடைய பாசுரங்கள் மட்டுமே தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் என போற்றப்படுகிறது. ஆழ்வார் காலத்தில் தமிழ் இலக்கணம் எழுத்து, சொல், பொருள் என்று 3 பகுப்பாக இருந்தது. இந்த தனியன் பாடிய கூறத்தாழ்வான் காலத்திலே, கூறத்தாழ்வான் பகவத் ராமானுஜர் காலத்திலே வாழ்ந்தவர், அவருக்கு சிஷ்யராக இருந்தவர். அவர் காலத்திலே, ஆழ்வார் காலத்திற்கும் அவர் காலத்திற்கும் இடையே ஏகப்பட்ட காலங்கள் ஓடிவிட்டன அல்லவா? அப்படி அந்த காலங்களிலே அந்த எழுத்து, சொல், பொருள் என்ற அந்த 3 பகுதிகள் தமிழ் இலக்கணத்தின்
3 பகுதிகள் எழுத்து, சொல், பொருள். அவற்றோடு யாப்பு, அணி என்ற பகுப்புகளும் சேர்ந்து தமிழ் இலக்கணம் 5 பகுப்பினதாயிற்று, 5 பகுதிகளாயிற்று. ஆக இந்த ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் நன்னூல் துறைகள் 5னுக்கும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி எனும் 5னுக்கும் இலக்கணமாகும்படியாக அமைந்துள்ளன, அல்லது இந்த இலக்கணத்திற்கு இலக்கியமாகும்படியாக அமைந்துள்ளன என்று கூறத்தாழ்வான் கூறுகிறார். சரி, ஆழ்வாருடைய வரலாறு, திருமங்கை ஆழ்வாருடைய வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநாட்டில் திருக்குறையனூரில் திருமாலின் சார்ங்கம் என்ற வில்லின் அம்சமாக அவதரித்தவர். அவரது இயற்பெயர் நீலன் என்பதாகும். சோழ அரசனின் படைத்தலைவராக பணியாற்றியவருடைய வலிமையையும் திறமையையும் பாராட்டி திருவாலி நாட்டை தந்து திருமங்கை நகரை தலைநகராக்கி இவருக்கு பரகாலன் என்ற பட்டமும் தந்தான் சோழ மன்னன். நீலன் குமுதவல்லி என்னும் மங்கையை மணந்து கொள்ள விரும்பினார். திருமணத்திற்காக அவளது நிபந்தனைகளின்படி பஞ்சசம்ஸ்காரமும் செய்து கொண்டார். அத்துடன் ஒவ்வொரு நாளும் 1008 வைணவ அடியார்களுக்கு உணவு படைக்கவும் உடன்பட்டார். பின் அவளை திருமணம் புரிந்து திருமங்கையாழ்வார் ஆனார். கலியன், கலிகன்றி முதலானவை அன்றி அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், பரகாலன், இருந்தமிழ் நூற்புலவன், அடியவர்க்கு அடியான் முதலான பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு பிற்காலத்தில் ஏற்பட்டன. அன்னதானத்தில் அத்தனை பொருளும் அழிவுற்றதால் சோழ நாட்டிற்கான பகுதி, அதாவது திரைப்பணத்தை செலுத்த தவறினார் திருமங்கை மன்னன். சினம் கொண்ட சோழன் இவரை தந்திரமாக சிறை செய்தான். ஏனென்றால் அவருடைய வலிமை சொல்ல முடியாதல்லவா, அதனால் தந்திரமாக சிறை செய்தான். காஞ்சி வரதராஜர் அருளால் வேகவதி நதிக்கரையில் புதையல் பெற்று சோழனின் பங்கு பணத்தை செலுத்தினார் திருமங்கை ஆழ்வார். அவரது பெருமை அறிந்த சோழன் அதனை திருப்பி தந்து தொடர்ந்து அன்னதானம் செய்யுமாறு கூறினான் சோழ மன்னன். பின்னரும் அது தீர்ந்து பணப்பற்றாக்குறை மிகுந்ததால் அடியார்க்கு அமுதளிக்க இவர் வழிப்பறி செய்ய ஆரம்பித்தார். ஒரு சமயம் திருமண கூட்டத்தில் மணமகனாய் வந்த மாதவனிடமே கொள்ளையடித்தார். மணமகனின் கால் மெட்டியை பல்லால் கடித்து இழுக்க, ஏனென்றால் கழற்றி பார்த்தார், கழற்ற வரவில்லை. அதனாலே அந்த பல்லால் கடித்து அதை விரித்து அதை இழுக்கலாம் என்று இழுக்க, மணமகனும் நம் கலியனோ என்று கேட்டார். கொள்ளையடித்த மூட்டையை தூக்க இயலாமல் போகவே திருமங்கை ஆழ்வார் மணமகனிடம் என்ன மந்திரம் செய்தாய் என்று கேட்டார். மணமகனாய் வந்த மாதவன் திருமங்கை ஆழ்வாருக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார். அங்கேயே உபதேசம் பெற்ற ஆழ்வார் பரந்தாமன் புகழ் பாடும் பாசுரங்கள் 1000ற்கும் மேல் பாடி அருளினார். இவை அருளிய 6 பிரபந்தங்கள் பெரிய திருமொழி 1084 பாசுரங்கள் அடங்கியது. திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள் அடங்கியது. திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்கள், திருவழுக்கூற்றிருக்கை 1 பாசுரம், சிறிய திருமடல் 40 பாசுரங்கள் அல்லது 40 கன்னிகள், பெரிய திருமடல் 78 பாசுரங்கள் அல்லது 78 கன்னிகள். இந்த திருமடல்கள் இரண்டையுமே ஒவ்வொன்றாக சிறிய திருமடல் 1 பாசுரமாகவும் பெரிய திருமடல் 1 பாசுரமாகவும் எண்ணுவோரும் உண்டு. ஆனால் அதில் 40 பாசுரங்கள், இதில் 78 பாசுரங்கள் என்று அந்த கன்னிகளை வைத்து எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு 4000 என்ற எண்ணிக்கை சரியாக வரும். ஆக இவர் திருமங்கை ஆழ்வார் பாடிய மொத்த பாசுரங்கள் 1253. பெரிய திருமொழியில் பாடப்பட்ட திவ்ய தேசங்கள் 80. திருமங்கை ஆழ்வார் தமது ஆன்மாவை வெயிலிலே வைத்து உடம்பை நிழலிலே வைத்து பல்லாண்டு வாழ்ந்தவராவார். ஆன்மாவை வெயிலிலே வைப்பது என்பது இறைவனிடம் தொடக்க முதலே ஈடுபடாமல் இருப்பதாகும். உடம்பினை நிழலிலே வைப்பதாவது நீண்ட நெடுங்காலமாக இந்த உலக சிற்றின்பங்களிலே ஈடுபட்டு அதுவே வாழ்க்கை தொழிலாக கொண்டிருப்பதாகும். இறைவனை
எண்ணாமல் அந்த சிற்றின்பங்களிலே ஈடுபட்டு உழன்று கொண்டிருப்பதாகும். ஆனால் இறைவனே நிலை பேருடைய உண்மையான நிழல் அல்லவா? அதை எம்பெருமான் இந்த ஆழ்வார் தம் கண்களால் காணும் செய்திகளை தாண்டி நம்மை தெரியாமல் இருக்கிறார். இவரது நிலை இது என்பதால் நம்மையும் இவ்வுலகில் உள்ள அனுபவிக்கத்தக்க நுகர்பொருள்களைப் போல இவர் கண்களுக்கு இலக்காக்கினால் நம்மை இவர் விரும்பாமல் இருக்க மாட்டார் அல்லவா என்று தம் உள்ளத்தில் திருவுள்ளத்தில் கொண்டு உகந்தருளின நிலங்களிலே திருக்கோயில்களிலே வந்து அருகிலே இருந்து அர்ச்சாவதாரமாயிருந்து இந்த ஆழ்வாரை தம்மை காணுமாறு செய்து தன்னை விட்டு விட்டு இவரால் இனி செயல்பட முடியாது என்கிற நிலைமையை உண்டாக்கி இவரை தன்னை அனுபவிக்க செய்து இந்த நில உலகில் இருக்கும் போதே இவர் பரமபதத்தில் உள்ள நித்தியசூரிகளின் இயல்புகளை உடையவராகும்படி செய்து பின்னர் பரமபதத்தை அடையும் வாய்ப்பினையும் இவருக்கு அருளினான் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே இந்த பெரிய திருமொழி அனுபவத்தின் தொடக்கத்திலும் நடுநடுவேவும் அறிந்தோம் என்பதை ஒவ்வொரு 10-100 பாசுரங்களுக்கு பின் ஒரு முன்னுரையாக அறிந்தோம் என்பதையும் நினைவில் கொள்க. இந்த பெரிய திருமொழியிலே கூறப்பட்டிருக்கின்ற முக்கிய விஷயங்கள் என்ன? திருமாலே முழுமுதற் கடவுள் என்பது கூறப்பட்டிருக்கிறது. திருமால் உலகு படைத்தமை, திருமால் எல்லா உலகும் உண்டமை, திருமால் உலகங்களை உண்டு உமிழ்ந்தவை, ஆலிலையில் பள்ளி கொண்டமை, திருமால் ஐம்பூதங்களாகவும் ஏனையவாகவும் பிறந்த உள்ளமை, பிரம்மன் தாதை, திருமால் மூவரில் முதல்வனாதல், அரணும் அயனும் வியத்தல், பார்க்கடல் கடைதல், எம்பெருமானும் சிவனும், திருமாலும் வேதமும், திருமால் பேர் 1000 உடைய பெருமாள், திருமாலுக்கு ஈசன் என்ற பெயர்கள், திருமாலும் பிராட்டியரும், திருமால் அவதாரங்கள் அவற்றில் செய்த சிறப்பான செயல்கள், கிருஷ்ணாவதார லீலைகள், நர நாராயணனாக வந்தது, எம்பெருமானது திவ்ய ஆயுதங்கள், திருமாலும் பார்க்கடலும், திருமாலின் பாம்பு அணை கருடன், திருமாலின் வாகனம் கருடன், திருத்துழாய், ஊழிதோறும் வேறுபடும் நிறங்கள், எம்பெருமானை யானை என்றது, எம்பெருமானை மலரிட்டு வழிபடுவது, எம்பெருமான் கஜேந்திரனை காத்தது, எம்பெருமான் திருமேனி உறுப்புகள் பற்றிய சிறப்புகள், எம்பெருமான் மேனி நிறம், எம்பெருமான் சுவை இன்ன பிறவுமாகும் இந்த பெரிய திருமொழியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். அயர்வரும் அமரர்கள் அதிபதியால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுள் மாறன் படித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அவர் வாடினேன் வாடி என்று தொடங்கி பெரிய திருமொழியின் முதல் திருமொழியிலே தமக்கு திருமந்திரம் லயித்தபடியை பேசி அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தையும் கூடவே ஆராய்ச்சி செய்து திருமந்திரார்த்தத்துக்கு எல்லை நிலமான திவ்ய தேசங்களிலே சென்று எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று உள்ளத்தால் எண்ணி திருமந்திரத்தை வெளியிட்டருளின எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடமான பத்ரீகாசிரமத்தை தேடி வடக்கே எழுந்தருளினார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன். ஓடி உய்வது ஒரு பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன். நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பெரிய திருமொழியை நாராயணா என்ற நாமமே அனைத்தையும் தரவல்லது என்று உணர்ந்து பெரிய திருமந்திரத்தின் மகிமையை முதல் திருமொழியில் பாடி துவங்கினார். இந்த திருமொழியிலேயே திருக்குடந்தையையும் தஞ்சை மாமணிக் கோயிலையும் தனிப்பாடல்களால் மங்களாசாசனம் செய்தார். பின்னர் அடுத்த திருமொழியிலிருந்து வரிசையாக வடக்கிலிருந்து திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய தொடங்கி 91ஆம் திருமொழி முடிய திருத்தலங்களை பாடினார். இமயமலையில் உள்ள திருப்பிரிதி என்னும் திருத்தலத்தில் வடக்கில் இந்தியாவின் வட எல்லையில்
அந்த இமயத்தின் மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய திருப்பிருதி அந்த திருத்தலம் இப்போது சேவையில் இல்லை. திருப்பிருதி என்னும் தலத்தில் தொடங்கி முதலில் வடநாட்டு திருத்தலங்களையும் அடுத்து தொண்டை நாட்டு திருத்தலங்களையும் பின்னர் மிகுதியாக சோழ நாட்டு திருத்தலங்களையும் பிறகு பாண்டி நாட்டு திருத்தலங்களையும் இடையே அருகிலுள்ள மலையாளம் கேரளத்தில் உள்ள மலைநாட்டு திருத்தலங்களையும் பற்றிய திருமொழிகளை வரிசையாக 2ஆம் திருமொழி முதல் 91ஆம் திருமொழி முடிய கொண்டிருக்கிறது இந்த பிரபந்தம். இதில் இதுவரை நாம் 9 பத்துக்கள், அதாவது 90 திருமொழிகள், 900 பாசுரங்களை அனுபவித்து நிறைவு செய்து இருக்கிறோம். இந்த பாசுரங்களின் வாயிலாக நாம் அனுபவித்துள்ள ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தருளிய திருத்தலங்கள் திருப்பிருதி, திருவதரி, பத்ரிகாச்சிரமம், திருசால கிராமம், நைமிசாரண்யம், சிங்கவேள் குன்றம் அதாவது அகோபிலம், திருவேங்கடம் திருமலை அது பற்றிய 4 திருமொழிகள், திரு எவ்வளூர், திருவல்லிக்கேணி, திருநீர்மலை, திருக்கடன்மல்லை தலசயனம், திருவிடயந்தை, அட்டபுயகரம், திருப்பரமேஸ்வர விண்ணகரம், திருக்கோவலூர், திருவையிந்திரபுரம், தில்லை திருச்சித்திரகூடம், திருக்காளி சீராம விண்ணகரம் சீர்காழி, திருவாலி, திருநாங்கூர் மணிமாடக் கோயில், திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரம், திருநாங்கூர் அரிமேய விண்ணகரம், திருநாங்கூர் திருத்தேவனார் தொகை, திருநாங்கூர் திருவண் பொருடோத்தமம், திருநாங்கூர் செம்பொன் செய் கோயில், திருநாங்கூர் திருத்தெற்றி அம்பலம், திருநாங்கூர் திருமணிக்கூடம், திருநாங்கூர் திருக்காவளம்பாடி, திருநாங்கூர் திருவெள்ளக்குளம் அண்ணன் கோயில், திருநாங்கூர் திருப்பார்த்தன் பள்ளி, திரு இந்தளூர் மாயவரம், திருவெள்ளியங்குடி, திருப்புள்ளம்பூதங்குடி, திருக்கூடலூர், திருவெள்ளரை, திருவரங்கம் பற்றி 5 திருமொழிகளிலே பேசியிருக்கிறார். திருப்பேர் நகர், திருநந்திபுர விண்ணகரம், அடுத்த 6ஆம் பத்திலே திருவண்ணகர் உப்பிலியப்பன் கோயில், திருநறையூரை பற்றி 100 பாசுரங்கள் 10 திருமொழிகளிலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். பின் திருச்சேரை, திருவெழுந்தூர், சிறுபுலியூர் சலசயனம், திருக்கண்ணமங்கை ஆக 7 பத்துக்கள் நிறைவடைந்தது. 8ஆம் பத்திலே முழுக்க 10 திருமொழிகளும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்தார். 9ஆம் பத்திலே திருக்கண்ணங்குடி, திருநாகை, திருப்புல்லானி, திருக்குறுங்குடி, திருவல்லவாழ் மலையாள திவ்ய தேசம், அதாவது மலைநாடு, அதில் உள்ள திவ்ய தேசம், திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர் ஆக இதுவரை முதல் 9 பத்துக்களில் 52 திவ்ய திருத்தலங்களின் மங்களாசாசனத்தை முழு திருமொழிகளிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். இவை தவிர திரு ஆய்ப்பாடி, திருக்கச்சி, திருக்கரம்பலூர், திருக்குடந்தை, தஞ்சை மாமணி கோயில், திருத்தண்கால், திருப்பாடகம், திருமியம், துவாரகை, திருநாவாய், திருக்கரம்பலூர், ஊரகம், கச்சி, கல்வனூர், திருப்புட்குழி, திருப்பார்குடல், வடமதுரை ஆகிய திருத்தலங்களை தனிப்பாடல்கள் மூலமும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளமையும் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இனி இந்த 10ஆம் பத்தில் முதல் திருமொழியிலே 18 திவ்ய தேசங்களையும் அங்கு உகந்தெழுந்தருளி இருக்கும் எம்பெருமானையும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். அதன்பின் 2 திருமொழிகளால் ராமாவதாரத்தையும் அடுத்த 5 திருமொழிகளால் கிருஷ்ணாவதாரத்தையும் விரிவாக அனுபவிக்கிறார். நிறைவு திருமொழி மீண்டும் பரகால நாயகியின் பிரிவாற்றாமை வெளிப்படும்படியாக அருளியிருக்கிறார். நாமும் இவற்றை அனுபவிக்கலாம். அற்புதமான பாசுரங்கள், ஆழ்ந்து அனுபவிக்கலாம். மாலை தனியே வழிபறிக்க வேண்டுமென்று கோலிப்பதிவிருந்த கொற்றவனே, வேலை அனைத்து அருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேண்டும் துணிந்து. திருமாலை தனியே வழிபறிக்க வேண்டுமென்று கோலி எண்ணி பதிவிருந்த கொற்றவனே, திருமங்கை மன்னனே, வேலை அனைத்து
அருளும் கையாலே உன் கையாலே அந்த வேலை பிடித்து கொண்டே இருக்கிறாயே. எங்கள் பகையை எல்லாம் ஒழிப்பதற்காக அந்த வேலை வைத்து கொண்டிருக்கிறாயே, அதே அந்த கையால் அடியேன் வினையை துணித்தருள வேண்டும் துணிந்து என்றுவென்று பெரிய ஜீயர் மணவாள முனிகள் பாடி அருளியதை இங்கே நாமும் சொல்லி திருமங்கை ஆழ்வாரை பணிந்து 10ஆம் பத்துக்குள் நுழைய நாளை முதல் அந்த பாசுரங்களையும் அதன் முன்னுரையையும் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் அரட்டமுக்கிய அடியார் சீயம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். அதற்கு உரையமைத்து நம்மையெல்லாம் ஞானம் பெறுவதற்காக வந்த வியாக்கியான சக்கரவர்த்தி, உரை பெருமன்னர், இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.